ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நல சேனல். என்ற வேலையில் மகளிர் உரிமை தொகைக்கு புதிய விண்ணப்பம் எப்போ தொடங்க போகிறாங்க மற்றும் அதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்னா, அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாமாங்க. ஒவ்வொரு அறிவிப்பு வெளியாக உடனே நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணி வரோம். அது மூலியம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மகளிர் உரிமை தொகை தொடர்பான எந்த அறிவிப்பு வெளியாக உடனே நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணி வரோம். தற்போது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவை இருந்தால் மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அப்படி விண்ணப்பித்தால் மட்டும்தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் இதெல்லாம் எடுத்து நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு குடும்ப அட்டையை வைத்திருக்கணும். அந்த குடும்ப அட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய வங்கி புத்தகம் எடுத்து வச்சுங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் எடுத்து வச்சுங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்க சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா உங்கள் பேங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா சொல்லிட்டு பாருங்கள். அப்படி லிங்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து கிடைக்கும். இல்லையென்றால் உங்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் அவங்களுக்கு தகுதி இருந்தும் அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அவங்களுடைய அக்கௌண்ட் செலுத்த முடியாமல் அரசாங்கம் இருக்காங்க. ஏனென்றால் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு அவங்க லிங்க் பண்ணாமல் இருக்காங்க. மூன்றாவது, நீங்கள் ஒரு மொபைல் வைத்திருக்கணும். ஒரு கைபேசி எண் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் அந்த எண்ணுக்கு தான் அந்த எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா சொல்லிட்டு எஸ்எம்எஸ் அந்த மொபைல் எண்ணுக்கு தான் வரும். அதனால் மேக்ஸிமம் ஒரு மொபைல் நீங்கள் வைத்திருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஆதார் அட்டை நீங்கள் வைத்திருக்கணும். நீங்கள் யாரும் அப்ளிகேஷன் செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் அட்டை நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்கணும். இதெல்லாம் ஒரிஜினல் ஜெராக்ஸ் நீங்கள் வைத்திருக்கணும். நெக்ஸ்ட்டு மின்கட்டண ரசீது வைத்திருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக மின்கட்டண ரசீது நீங்கள் வைத்திருங்க. ஏன்னா சில பேருக்கு 100 யூனிட் இலவசமாக வருவதனால யாரும் மின்சாரம் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அதிகமாக அது மூலியமாக அவங்க மின்சார கட்டணம் சில பேர் செலுத்தி இருக்க மாட்டாங்க. அவங்களும் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக உங்கள் மின் இணைப்பு எண் மட்டும் இருந்தால் போதுமானது. அந்த எண் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதுமானது. அந்த எண் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களிடம் ரசீது இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவாங்க. அது எப்போ கட்டணாலும் பரவாயில்ல, பழைய ரசீதாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்து போகலாம். நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா புதிய விண்ணப்பம் வந்தோடனே இதெல்லாம் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உயர்ந்தால் மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா சில பேர் விண்ணப்பிக்கும் போது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் ஜெராக்ஸ் கேட்பாங்க. சில பேர் ஒரு ஜெராக்ஸ் கேட்கலாம், 2 ஜெராக்ஸ் கேட்கலாம். ஆனால் ஜெராக்ஸ் முடிஞ்ச வரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏன்னா கரெக்டாக மேக்ஸிமம் எல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்து வைங்க. ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் அவங்க சப்மிட் பண்ண போகும்போது நீங்கள் உங்களோட ஜெராக்ஸ் கிளியராக இல்லாமல் அவங்க நம்பர் மாற்றி என்டர் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடும். ஆனால் மேக்ஸிமம் திரும்ப வாய்ப்பே கிடைக்காது. ஆனால் மேக்ஸிமம் எல்லா டீலும் கரெக்டாக இருக்க பாருங்கள். ஜெராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக எல்லா நம்பரும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டாக அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. குடும்ப தலைவிக்கு சில தகுதியெல்லாம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு தகுதின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மற்றும் இந்த தகுதியில் இருந்தால் மட்டுமே அவங்க விண்ணப்பிக்க முடியும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர். ஒரு குடும்ப அட்டையில் 18 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் 21 வயசு நிரம்பி இருக்கணும். 20 வயசு இருந்தால் மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா சில பேர் வீட்டில் 2, 3, 4 பெண்கள் இருக்கலாம். அவங்க எல்லாருமே விண்ணப்பிக்க முடியாது. யாருன்னா ஒரு ஆள் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மேக்ஸிமம் எல்லாருமே 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு தகுதியும் குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவராக கருதப்படுவர். சில பேர் அட்டையில் குடும்ப தலைவராக ஆண் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. உங்கள் குடும்ப அட்டையில் பெண் யாருனா இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இல்லை குடும்ப அட்டையில் ஆண் மட்டும் இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. உங்கள் குடும்ப அட்டையில் கண்டிப்பாக பெண் இருக்க வேண்டும். அந்த பெண் 20 வயசு நிரம்பி இருந்தால் மட்டுமே அவங்க விண்ணப்பிக்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கினீங்க. குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் இதர பெண்கள் ஒருவர் குடும்ப தலைவியாக கருதப்படுவர். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 20 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற ஒரு நபரை குடும்ப உறுப்பினராக தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய பெண்கள் உங்கள் குடும்ப அட்டையில் இருந்தாலும் யாராவது ஒரு பெண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்க அப்ளிகேஷன் செய்யலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் யாரும் சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க. நீங்கள் முடிவு பண்ணி கரெக்டாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அவங்களோட டாக்குமெண்ட் எடுத்து வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. திருமணமாத தனித்த பெண்கள், கைப்பெண்கள் மற்றும்
திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்கள் குடும்ப தலைவியாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் இவங்களாம் பார்த்துக்க நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதார தகுதின்னு சொல்லிட்டு சில தகுதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த தகுதியில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் அப்படியே வந்து விண்ணப்பித்தாலும் இந்த தகுதியில் இருந்தால் மட்டும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மகளிர் வந்து தொடர்ந்து வந்து கிடைக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த தகுதியில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு மகளிர் வந்து தொடர்ந்து வந்து கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் தகுதியில் இருக்க சொல்லிட்டு பார்த்துங்க. கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் குடும்பங்கள் கீழ்காண 3 பொருளாதார அளவுகோல்களுக்கு உட்பட்டு குடும்பங்களாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டு குடும்பங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து விண்ணப்பித்தாலும் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க. அடுத்தது வந்து 5 ஏக்கருக்கு குறைவான நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து நிலம் வைத்திருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது சொல்லியிருக்காங்க. அப்படி விண்ணப்பித்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களை சொல்லிட்டு பாருங்கள். உங்களுடைய மின்கட்டணம் வந்து நீங்கள் வந்து செலுத்தும் போது வந்து அந்த எண் வந்து நீங்கள் வந்து ஏன் தரணும்னா உங்களுடைய மின்கட்டணம் வந்து வருஷத்துக்கு வந்து 3600 யூனிட்டுக்கு மின்சாரம் வந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து உங்களுடைய மகளிர் உரிமை அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணுறாங்க. 3600 யூனிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கம்மியாக பயன்படுத்தினா மட்டுமா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் வந்து எவ்வளோ மின்சாரம் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கணக்கெடுத்து பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதார தகுதிக்கான தனியாக வருமானம் சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா மேலே வந்து வருமானம் ஈட்டம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஆவணம் வந்து இணைக்க தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் உங்களுக்கு வந்து நிலம் வந்து கரெக்டாக வந்து கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த விதமான ஆவணம் வந்து இணைக்க தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்து தோராயமாக நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட் வந்து இதுக்கு வந்து சப்மிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துக்க. நீங்கள் விண்ணப்பிக்கிற நடைமுறைகளும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து புதிய விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்கும் போது எந்தெந்த நடைமுறைகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப தலைவர்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற கீழ்கண்ட தகுதிகளை பெற்ற குடும்பங்கள் 21 வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம். அதாவது செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 21 வயது வந்து நிரம்பிய பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தேதி வந்து சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னர் பிறந்தவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னர் பிறந்தவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாது சொல்லியிருக்காங்க. அது மேக்ஸிமம் பார்த்துக்கிங்க. பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அது வந்து 21 வயது நிரம்பிய பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இத்திட்டத்தின் பொது விநியோக நியாய விலை கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அழகாக எடுத்து கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடை அமைந்ததற்கு விண்ணப்ப பதிவு முகமையில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களோட குடும்ப அட்டை வந்து எந்த ரேஷன் கார்டில் இருக்கோ அந்த ரேஷன் கார்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து நியாய விலை கடையில் போயிட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் வந்து ஆதார் கேம்பில் போய்ட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. உங்களுடைய நியாய விலை கடை வந்து மற்றொரு இடத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. உங்களுடைய நியாய விலை கடையில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க தருவாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்க வந்து திருப்பி வந்து தர மாரி இருக்கும். அது மூலியமாக வந்து அவங்க வந்து விண்ணப்பிக்குவாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் சேல்ஸ்மேன் கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய புதிய விண்ணப்பம் வந்து வந்தால் நீங்கள் வந்து கால் பண்ண தர சொல்லி நம்பர் கூட நீங்கள் தந்துட்டு வரலாம். அது மூலியம் வந்து அவங்களுக்கு புதிய விண்ணப்பம் வந்தோடனே நீங்கள் வந்து எங்கன்னா வெளியே போயிட்டாலும் அவங்க வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியே விடுவாங்க. அது மூலியம் நீங்கள் வந்து திரும்பி வந்து விண்ணப்பிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்ப அட்டையில் வந்து நிறைய பெண்கள் இருக்கலாம். அதனால் வந்து எல்லாருமே அது விண்ணப்பிக்க முடியாது. எதனா ஒரு பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அதை வந்து நீங்களே வந்து தேர்வு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து மகளிர் உரிமை வந்து பயன்பெற வந்து தகுதி இல்லாமல் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே விண்ணப்பித்தாலும் இந்த தகுதியில் வந்து நீங்கள் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை வந்து கிடைக்காது சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன தகுதின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. உங்களுக்கு வந்து குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தகுதியிலும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவர்கள் வந்து தகுதியிலும் சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டும் தொழில் வரி செலுத்துவருக்கு இது வந்து தகுதியான சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் வந்து இதுக்கு வந்து தகுதிகளும் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் தவிர, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் உறுப்பினருக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து தகுதிகளும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கணுங்க. சொந்த பயன்பாட்டுக்கு வந்து கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வந்து வைத்துள்ளவருக்கு வந்து இதுக்கு வந்து தகுதிகளும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க. ஆண்டுக்கு 5 லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளருக்கு வந்து இந்த தகுதிகளும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்டம், ஓய்வூதியம் மற்றும் அரசிடம் வந்து ஓய்வு பெறும் குடும்பங்கள் வந்து இதுக்கு தகுதியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பென்ஷன் எதனா வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு தகுதிகளும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எதனா ஒரு உதவித்தொகை வந்து நீங்கள் வந்து எதனா வாங்கியிருந்தாலும், அதாவது வந்து ஓஏபி அல்லது வந்து விதவி பென்ஷன் வந்து சொல்லிட்டு எதுவும் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தகுதிகளும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மத்திய அரசு மாநில அரசிடம் வந்து எதனா ஒரு உதவித்தொகை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வாங்கி கொண்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து மகளிர் உரிமை வந்து கிடைக்காது சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து விண்ணப்பித்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து விண்ணப்பித்தது வந்து நீங்கள் வந்து தகுதி இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நீங்கள் வந்து விண்ணப்பிங்க. அப்படியே விண்ணப்பித்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் தான் அவங்க வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து உங்களோட டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க. அதே போல் வந்து மகளிர் உரிமை வந்து புதிய விண்ணப்பம் வந்து செய்வது வரும் மற்றும் வந்து தற்போது மகளிர் உரிமை வந்து தொடர்ந்து வந்து வாங்கி கொண்டு இருப்பவர்கள் அனைவரும் வந்து உங்களுடைய டேட்டாவில் வந்து காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு ஆகிய அடிப்படையில் வந்து உங்கள் டேட்டா வந்து செக் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஏற்கனவே வந்து அறிவித்திருக்காங்க. அது மூலம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க. உங்களோட டேட்டாலாம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிட்டீங்க. எதனா வந்து மாற்றம் வந்தால் உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை வந்து இடைநிறுத்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து ரீப்ளை பண்ணுவோம். அதே போல் வந்து புதிய விண்ணப்பம் வந்து எப்போ வந்து அரசாங்கம் வந்து பெறப்படும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சில அதிகாரிகள் வந்து தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்கு. அதை வந்து பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த புதிய விண்ணப்பம் வந்து செய்வதற்கான நடைமுறை வந்து உங்களுக்கு வந்து படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில அதிகாரி வந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து நியாய விலை கடைகள் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தந்து அதை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஃபில் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புதிய விண்ணப்பம் வந்து வந்துவிட சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எல்லாருமே எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சு பாருங்கள். ஏன்னா சில பேர் வந்து இன்னும் வந்து அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆரம்பமாக இருப்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண பாருங்கள். ஏன்னா சில பேர் வந்து பேலன்ஸ் வந்து இல்லைனா அவங்க வந்து மைனஸ் பேலன்ஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்து மகளிர் உரிமை வந்து செலுத்தினோன்னா கண்டிப்பாக தான் அவங்க வந்து பிடிப்பும் செய்யப்படுவாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து புதிய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்லும் போய்ட்டு நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அல்லது கவர்மெண்ட்டில் கூட போய்ட்டு நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அது மூலியம் வந்து உங்களுக்கு வந்து பயன்பெறலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் எதனா கீழே இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.